ஹாய் ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கோம். பீஃப் பிரியாணி தான் நம்ம செய்றோம். அதுக்கு நம்ம அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு 2 படி அ பிரியாணி செய்ய போறோம். 2 கிலோ. ஸோ 1 1/2 கிலோ எடுத்துக்கலாம். 2 படி நமக்கு வரும். அதனால நம்ம 2 படி பிரியாணி இது பண்ணிப்போம். நான் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேன். கொஞ்சம் சூடு வர வரையும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 600 கிராம் வந்து நம்ம ஆயில் கலந்துப்போம். ஏன்னா வந்து நமக்கு வந்து 2 படிங்கிறதுனால வந்து ஆயி ஆயில் வந்து 600 போதும். 600 கிராம் நம்ம ஆயில் கலந்தாச்சு. இப்ப நான் ஆர்கேஜ் நெய் வந்து நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் இல்ல 50 கிராம் குடுத்தா போதும். 50 கிராம் நம்ம வந்து ஆர்கேஜ் நெய் குடுத்தாச்சு. இப்ப வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். என்னென்ன இருக்கோ. அதே மாரி நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம் வந்து ஸ்லீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். லம்பாவா. இந்த மாரி மெல்லிசா நீங்க கட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. 2 படிக்கு. இத வந்து நம்ம எண்ணெயில போட்டுருவோம். நல்லா இது வந்து வதங்கி வரட்டும். அது கூடயே நான் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா குடுத்துருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க நீங்க 5, 6 கூட நீங்க குடுத்துக்கலாம். எங்களுக்கு காரம் மீடியம்ங்கிறதுனால நான் வந்து 6 தான் குடுத்துருக்கேன். இப்ப நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில. பார்க்கவே உங்களுக்கு நல்லா ப்ரவுன் கலர்ல மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீஃப்ங்கிறனால 100 கிராம் குடுத்தாலே ஓகே தான். ஸோ ரொம்ப இஞ்சி பூண்டு ஸ்மெல் வேணாமேங்கிறனால நான் கொஞ்சம் 50 கிராம் குடுத்துக்கிறேன். இத நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தனி மிளகாய் தூள் வந்து 2 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாரி 2 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. பார்க்கவே இப்படி இருக்கு பாருங்க. நல்லா இத வதக்கியாச்சு. இப்ப இது கூட வந்து மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு நான் கொஞ்சம் கூடயே தான் நான் குடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து மல்லி புதினா குடுக்கறது நல்லாருக்கும். கொஞ்சம் கூடயே தான் நான் குடுக்குறேன். ஒரு பிடி அளவு உப்பு குடுக்குறேன். பாருங்க, ஒரு பிடி அளவு உப்பு, ஒரு கோப்ப அளவு நான் தயிர் குடுத்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிரா குடுத்துக்கிறேன். நீங்க வந்து கடையில கொஞ்சம் புளிப்பு தயிர்ன்னு கூட தனியா விக்கும். அதுவும் நீங்க குடுத்துக்கலாம். நான் வந்து தயிர் வந்து வீட்லயே உரக்கத்திக்கிட்டோம். அதனால நான் வீட்ல அது பண்ணதே குடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நான் வந்து 1/4 கிலோ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளி வந்து நம்ம அதிகமா பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா தக்காளி சோறு மாரி போயிடும். நம்ம வந்து வெங்காயம் அதிகமா எவ்வளோ வேணாலும் குடுக்கலாம். தக்காளி வந்து நம்ம கம்மியா தான் குடுத்துக்கணும். அதனால நான் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் நான் தக்காளியும் குடுத்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க நல்லா வதங்கியிருக்கு தக்காளி. ஸ்மெல்லும் நல்லா வேற லெவல்ல இருக்கு. இதுல வந்து நான் எந்த ஒரு மசாலாவும் குடுக்கல. வெறும் மிளகாத்தூளோட தான் இருக்கு. இப்ப இதுல வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து வீட்ல அரைச்ச பிரியாணி மசாலா. பட்டை, கிராம்பு தனியா நான் வீட்லயே அரைச்சது நான் குடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் பக்கெட்டு. இத கலந்த பிறகு நான் வந்து பீஃப் எடுத்து இதுல ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆட் பண்ணிரணும். அதனால நம்ம ஆட் பண்ணிடுறேன். இப்ப இந்த ஸ்டேஜ் பாருங்க. நல்லா இதுல வந்து நான் குக்கர்ல வந்து பீஃப மாத்திட்டேன். ஏன்னா வந்து சட்டியில வந்து வேகாது. ஏன்னா கறி பஜ்ஜி போல வெந்தா தான் நல்லாருக்கும். நான் இதுல தனியா கொஞ்சமா ஒரு 1/2 சொம்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா உப்பும் நான் போட்டுக்கிறேன். தனியா இத விசில் விட்டுறேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து படிக்கு 1 படிக்கு 2ன்னு கணக்கு பண்ணி 2 படிக்கு நான் 4 லெமன் வந்து புழிஞ்சு வச்சிருக்கேன். அத குடுத்துக்கிறேன். இதோட இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்ல அரைச்சது. அப்புறம் கொஞ்சோன்னு சிக்கன் கிரேவி மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாக்கு தகுந்த உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வாயில வச்சு பார்த்துக்குவோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. தனி மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் மட்டும் தான் கம்மியா இருக்கனால, தனி மிளகாய் தூளும் கொஞ்சமா நான் குடுத்துக்கிறேன். பாருங்க, இப்ப இதுல வந்து நான் ஒரு படி அளவு தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா ஒரு படிக்கு நான் பீட்டி அரிசி எடுத்துருக்கறனால வந்து ஒரு படிக்கு 2 தான் கணக்கு. 4 படி தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி வந்து ஒரு படி தண்ணி வந்து மசாலா கிரேவிலையும் குக்கர்லேயும் நம்ம வச்சுருக்கிறதுனால நான் 3 படி தண்ணி தான் கொடுத்துக்கிட்டேன். அரிசியை நல்லா உடையாமல் நான் கழுவி வாஷ் பண்ணி ரொம்ப தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் தண்ணியை சுத்தமாக இல்லாமல் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் செஞ்சு விட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அதிக வேலைலாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பிரியாணி ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. நமக்கு வாசனை அதை விட தூள் கலப்புது. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கணும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மேலே மிதக்கிற எண்ணெயை மட்டும் சும்மா ஒரு கரண்டி அளவு கொஞ்சமாக எடுத்துப்போம். ஏன்னா அந்த அந்த எண்ணெய் மினுமினுப்போட நம்ம வந்து மேலே வந்து சாப்பாடு தம் போடுறப்ப மேலே ஊற்றுனா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா பீஃப் வந்து நல்லா வெந்து போச்சு. நான் வந்து மேலே பரப்பி விட்டு தம் போடுறதுக்கு நான் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது வாசனை. பாருங்கள், நல்லா கரெக்டாக பொல 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 பொலன்னு வந்திருக்கு சாப்பாடு. கரெக்டாக இருக்குது எல்லாமே. இதோடு நான் மூடி வச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் பிரியாணி நம்ம வீட்டில் ரெடி. நீங்கள் அடுத்த ஒரு